டெல்லியில ஏதோ ஒரு மூவ் நடக்குங்கிறது தான் தோணும். அந்த மூவ் எடப்பாடியை சிஎம்மா சொன்னா அதிமுக ஜெயிக்காது, சசிகலாவை வேண்டான்னு டெல்லி சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல சசிகலாவை தவிர்த்து மற்றவங்க இணைங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துக்குள்ள சசிகலா இல்லாததுனால டெல்லிக்கு ஆசீர்வாதம், நிர்மலா சீதாராமனோட போன்றவர்களோட அந்த ஹேண்டல். எடப்பாடி அவர்கள் வந்து இன்னும் செங்கோட்டையன் உள்ள கட்சியிலிருந்து நீக்குனா அதுல கேபி முனுசாமி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் போர்க்கொடி தூக்கிடுவாங்களோங்கிற எண்ண ஓட்டமும் அதுக்குள்ள ஓடுது. வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் அதில் அவங்க எடப்பாடி கூட நிற்கலாம். அவங்களுக்கெல்லாம் சாஃப்ட் கார்னர் இருக்கா செங்கோட்டையன்? இது எடப்பாடியை முன்னிறுத்தி ஜெயிக்காதுங்கிறது வேலுமணிக்கு தெரியாதா? சிவி சண்முகத்துக்கு தெரியாதா? கேபி முனுசாமிக்கு தெரியாதா? கட்டெல்லாம் அவர்கிட்ட இருக்கனால பேசாம இருக்காங்களே தவிர இவரை மையமா வச்சு முக ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுன்னு டெல்லியும் கருதுறாங்க, பலரும் கருதுறாங்க. அப்போ இவரோட ஒப்புதலோட சிஎம் கேண்டிடேட் யார்? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பசும்பொன் தேவர் நினைவிடத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அரசியல் நிகழ்வு பெரிதா பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. குறிப்பா மதுரையில இருந்து செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் ஒரே வாகனத்துல பசும்பொன் போனாங்க. அங்க டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் 3 பேரும் ஒன்றா அஞ்சலி செலுத்திருக்காங்க. அதையும் தாண்டி ஒன்றா பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக வீழ்த்துவோம், அதையும் தாண்டி வந்து அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற கோஷத்தை முன்னெடுத்திருக்காங்க. தொடர்ந்து பயணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல்? அதாவது எடப்பாடி எதிர்ப்பு அரசியலின் மையமே முக்குலத்தோர் கம்யூனிட்டி. நான் முன்னேறும், நான் வெள்ளாள கொன்றும் எதிராக இருக்காங்க. அது நாங்கள் சில ஒரு அநீதி இழைத்த சமூகங்களை நாங்கள் களத்தில் போய் அந்த சமூக தலைவர்களை பார்த்து நாங்கள் தட்டி எழுப்பிட்டு இருக்கோம். மெயினாக இந்த எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்புங்கிறது முக்குலத்தோர் கம்யூனிட்டி தான். முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி. கள்ளர், மறவர், அகமுடையார், வல்லம்பர், மணியக்காரர், இப்படி அவங்க பல பிரிவில் உள்ள ஒரு கம்யூனிட்டி, ஒரு மார்ஷியல் ரேஸு. அவங்க வந்து பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த சசிகலா அம்மையாரால் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார். அந்த நிகழ்வுகளை நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஒரு சிஎம்ஏ கமாண்ட் பண்ண ஒரு டிடிவி கட்சி அலுவலகத்தில் சிஎம்ஐ கமாண்ட் பண்ணி சிஎம் டிடிவி துணை பொதுச்சாளர் இருந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தார். அடுத்து இரட்டை தலைமையா ஒரு இலையில எடப்பாடி, ஒரு இலையில ஓபிஎஸ் இருந்த ஒரு ஓபிஎஸ். இந்த 3 பேருமே எடப்பாடி வந்து அரசியல் ரீதியா அதிமுக விட்டு அப்புறப்படுத்திட்டார். இதை அடிச்சதெல்லாம் டான்னு தன் ஆதரவாளர்களை வச்சு பெருமையும் பேச வச்சுட்டார். ஆனால் முக்குலத்தோர் சமூகம் வந்து பெரிய அளவு அதில் எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க. முக்குலத்தோர் மட்டும் இல்லை, குறிப்பாக ஓபிஎஸ் நீக்கம்ங்கிறது 13 விழுக்காடு வாக்குகளை அதிமுக இழந்துச்சு. அப்போ ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவின் ஒரு மறுபதிப்பாக, ஒரு பிம்பமாக, பரதனாகட்டு பார்க்கப்பட்டவர். ஓபிஎஸ் இரட்டை தலைமை, ஒற்றை தலைமையானதில் அதிமுகவின் தன்மையை மாறிட்டு இப்போ உருவமுள்ள முக்குலத்தோர் கம்யூனிட்டியை வச்சு தான் அந்த அரசியலை எடப்பாடிக்கு எதிராக முன்னெடுக்க முடியும். அதை இன்னைக்கு செங்கோட்டையன் முக்குலத்தோர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளாள கவுண்டர். செங்கோட்டையன் முக்குலத்தோர் சமுதாயத்தால், அனைத்து சமுதாயத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளாள கவுண்டர். எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோரின் கோபத்தை பெற்று இருக்கக்கூடிய ஒரு வெள்ளாள கவுண்டர்னு இந்த அரசியல் போகுது. இதில் 10.5 கொடுத்ததுல இன்னைக்கு பசும்பொன் போது எடப்பாடி அவர்கள் பெரிய அளவில் எதிர்ப்புலாம் இல்லை. சென்ற முறையோ அதுக்கு முந்தின முறையோ பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பு நீர் பூத்த நெருப்பா மக்கள் மனசுக்குள்ள இருக்குது. எல்லா தேர்தலையுமே காட்டி வேகமாக காட்டணும்னு ஒரு கட்டாயம் இல்லை. முதல்ல அந்த மக்கள் வேகமாக காட்டினாங்க. இந்த முறை அந்த எதிர்ப்பை காட்டலை. பட் ஆதரவு இல்லை. ஆதரவு வந்து முக்குலத்தோர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு அவைடு கம்யூனிட்டி. ஒரு தமிழகத்திலே ஒரு அவேர்னஸோட பொலிட்டிக்கல் பண்ணக்கூடிய கம்யூனிட்டியில் மெயின் கம்யூனிட்டி முக்குலத்தோர் தான். அடுத்து தான் வெள்ளாள கவுண்டர், அடுத்து வன்னியர். இந்த 3 கம்யூனிட்டியும் தான் ஒரு ஒரு விழிப்புணர்வோட ஒரு பெரிய அரசியல் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி. அந்த 3 கம்யூனிட்டி தான் இருக்கும். எந்த கம்யூனிட்டிக்கு, எந்த ஒரு தலைவருக்கு தளபதிகள்னாலும் இந்த 3 கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருப்பாங்க தமிழ் மண்ணில். ஸோ அதில் மிக முக்கியமானவங்க முக்குலத்தோர் கம்யூனிட்டி. ஏன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இன்னைக்கு அவரோட நினைவு நாள் தான் தவிர மீது எல்லா பகுதியிலுமே காமராஜருக்கு முக்குலத்தோர் கம்யூனிட்டி உள்ளவங்க தான் தளபதிகளாக பெரிய அளவில் இருந்தாங்க. அது எல்லாருமே தமிழ்நாடே அறியும். அதே மாதிரி தான் எல்லா தலைவர்களுக்கும் ஜெயலலிதா முக்குலத்தோர் பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுத்தாங்கல்ல. எம்ஜிஆர் முத்துராமலிங்க மாவட்டம்னு வச்சதை ஜெயலலிதா முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க. 8 முக்குலத்தோர்களை அமைச்சராக்குறாங்க. ராய்சபா முக்குலத்தோருக்கு நிறைய கொடுத்தாங்க. ஐயா மலைச்சாமி ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி, ஹோம் செக்ரட்டரியாக இருந்தவர், ஒரு நேர்மையான ஆனஸ்டான இந்திய குடிமைப்பணி அதிகாரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்.
அவர் ஹோம் செக்ரட்டரியாக இருந்தவர். ஹோம் செக்ரட்டரியாக இருந்தோடனே காவல்துறை வருது. காவல்துறையை நிர்ணயிச்ச உள்துறை செயலாளராக இருந்தவர், ரொம்ப நேர்மையான அதிகாரி. அவர் முக்குலத்தோரை ஒன்றிணைத்துருவாருன்னு சொன்னதும் தன்னோட பேக்கிங் கம்யூனிட்டியில் பாதிப்பு வந்துடும், விதை நெல் தன்னை மீறி போயிருங்கிற அச்சத்தில் அவர் மலைச்சாமிக்கு எம்பி டிக்கெட்டு ராஜ்யசபாலாம் கொடுத்து அரசியல் பண்ணவங்க ஜெயலலிதா அம்மையார். ஸோ சசிகலா அம்மையாருக்குள்ளே இருந்ததும் நடராஜன் வெளி உலகில் அதிமுக பல பணிகளை செய்ததும் அது தேவர் கட்சி அட்டையே கருதப்பட்டது. எங்கள் கட்சிங்கிற லெவல்லே தேவர்களே சொல்ல மாதிரி ஒரு இருந்தது. தேவர் கவுண்டர் கட்சி அது மட்டும் இல்லை, வெள்ளாள கவுண்டர்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாடார்கள் அரசியல் பண்ணும்போது அதையும் குளோரிஃபை பண்ணிட்டாங்க. அது ஜெயலலிதா அம்மையாரோட புத்திசாலித்தனமான ஒரு அரசியல். சேர சோழ பாண்டியர்னு நாடார்களை அங்கீகரித்தது அரசியலில் வெற்றிக்கான ஒரு சூத்திரம். பட் அது தேவர் கட்சிங்கிற சூழ்நிலையில் அதற்கு எதிராக இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அந்த அங்கீகாரத்தை ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க. அப்படி ஒரு கட்சியாட்டு இருந்த அதிமுகவில் சட்டமன்ற கட்சி தலைவராக வந்தவங்க சசிகலா அம்மையார், ஜெயலலிதாவின் உயிர் தோழி, பெரிய ஸ்டேச்சர் உள்ளவங்க. அவங்க வீழ்த்தப்பட்டாங்க. தினகரன் வீழ்த்தப்பட்டார், ஓபிஎஸ் வீழ்த்தப்பட்டார். ஓபிஎஸ் வீழ்த்தப்பட்டதில் பிற ஜாதிகளும் எதிராக போயிட்டாங்க. இப்போ எடப்பாடியை சிஎம்மா முன்னிறுத்தினா தஞ்சாவூர் டு திருநெல்வேலி வர ஒரு தொகுதியாவது ஜெயிக்குமா? முக்குலத்தோர் அரசியல் விழிப்புணர்வு கொண்ட ஒரு ஜாதி, எப்படி ஓட்டு போடுவான்? ஒரு ஜோதி கூட ஜெயிக்காது. அப்போ இன்னைக்கு இந்த கட்சியிலே 2ஆம் கட்ட தலைவரும் முக்கியமான தலைவர் இருக்காரு. செல்வராஜ் இருக்காரு, ஆர் உதயகுமார் இருக்கு, நத்தம் விஸ்வநாதன் இருக்கு. அவங்களாம் தோல்வி அடைவாங்க. கண்டிப்பா இந்த முறை எடப்பாடியை சிஎம்மா சொல்லி அவங்க களங்கண்டாங்கன்னா தோல்வி தான் அடைவாங்க. கழிஞ்ச முறை அவங்க வெற்றி பெறும்போது வாலாட்டும் கேடைய மாட்டும் ஓபிஎஸ் இருந்தார். ஜெயலலிதாவோட வாரிசுன்னு கருதப்பட்டவர். அவருக்கு ஸ்டாலின் கணையா 45 விழுக்காடு மக்கள் அவரை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. நானே சொன்னேன், நீங்க ரிசைன் பண்ணாம இருந்தா காமராஜ் மாதிரி ஒரு பெரிய தலைவர், நானே எத்தனை பேட்டியில எத்தனை இதுல அவரை சொன்னேன். அப்படி ஒரு மக்கள் தலைவராக வந்தவர் ரிசைன் பண்ணதுல அவருக்கு பல நிர்பந்தங்கள் இருக்கலாம், காரண காரியங்கள் இருக்கலாம். பட் நாம வெளியிருந்து சொன்னவங்க தொடர்ந்தா நீங்க மக்கள் தலைவர்னு சொன்னோம். அந்த அளவுக்கு ஒரு உயர்வான இடத்துல இருந்தவர் தான் 2021 அந்த ப்ரொடெக்ஷன் ஆட்டு இருந்தார். அவர் இன்னைக்கு போனதும் ஒட்டுமொத்த முக்குலத்தோர்களை எடப்பாடிக்கு எதிராக போயிட்டாங்க. 10.5 வேற முக்குலத்தோர் எதிர்ப்பை எடப்பாடிக்கு அதிகப்படுத்திச்சு. ஏன், நீங்க நான் முக்குலத்தோர் லீடர் தான் சீமான். அவரே எம்ஜிஆர் நகர் கூட்டத்தில் நீங்க சசிகலா அம்மையார், தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டீங்க 10.5. அதை பற்றி சீமான் பேசல. அதுவும் அதுக்குள்ள இருக்குது. நீங்க 3 வரும் காலி பண்ணிக்கிட்டு நீங்க அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு ஜாதி அரசியல் பண்றீங்க. 4.5 வருஷம் பாஜக கூட இருக்கும்போது தேவருக்கு ஏன் நீங்க பாரத ரத்னா வாங்கி கொடுக்கல, மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஏன் பேர் வைக்கல, இந்த 3 வரைக்கும் பயந்து நீங்க ஒரு ஜாதி அரசியல் பண்றீங்கன்னு எடப்பாடி பழனிசாமியை சீமானே காலி பண்ணார். அவருக்கு நோக்கம் சீமானுக்கு நோக்கம் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் நம்ம வளர முடியும். முக்குலத்தோர் மத்தியில ஸ்டாலினை ஏத்துக்கிடாத முக்குலத்தோர் எடப்பாடியை சிஎம்மா ஏத்துக்கிடக்கூடாது, தன்னை ஏத்துக்கிடட்டுங்கிற இதுல ஒரு அரசியல் தான். அதுல ஒவ்வொரு பொதுநலத்திலும் சுயநலம் இருக்கு. தேவரையா புகழ பாடும் போதும் எடப்பாடி அந்த மக்களை ஏத்துக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் 3 முக்குலத்தோர் தலைவர்களை எடப்பாடி அரசியல் ரீதியாக வீழ்த்தினதை முன்னெடுக்கிறாரு. பட் இவங்க தென் மாவட்டத்துல எடப்பாடியோட பலகீனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு செங்கோட்டையனை முன்னிறுத்தி இந்த அரசியலை பண்றாங்க. செங்கோட்டையன் தொண்டர்களின் சுமைதாங்கியா இருந்தவர், அனைத்து ஜாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டர். எடப்பாடிக்கு உள்ள இந்த நான் வேளாளர் கவுண்டர் எதிர்ப்பு செங்கோட்டையனுக்கு இல்லை. எடப்பாடிக்குள்ள நான் வன்னியர் எதிர்ப்பு செங்கோட்டையனுக்கு இல்லை. எடப்பாடிக்குள்ள முக்குலத்தோர் எதிர்ப்பு செங்கோட்டையனுக்கு இல்லை. இந்த 3 எதிர்ப்புகளும் எடப்பாடிக்கு இருக்குது. ஸோ எடப்பாடியை முன்னிறுத்தி எந்த காலமும் காஸ்ட் நியூட்ரல் இசை வேளாளர் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான ஸ்டாலினை தோற்கடிக்கவே முடியாது. அப்போ அதிமுக மீண்டும் வரணும்னு சிந்திக்கக்கூடியவங்க அந்த இடத்துல எடப்பாடி தவிர இன்னொரு சிஎம் கேண்டிடேட் வரணும், கட்சி ஒன்றிணையணுங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு இதுல களங்காண்றாங்க. பசும்பொன்னுக்கு செங்கோட்டையன் வந்திருக்காருன்னா அவர் சிஎம் கேண்டிடேட்டாட்டு அவரை முன்னிறுத்ததுக்கு ஒரு வேலைகளை அவங்க பாக்குறாங்க. இதுல சசிகலா பிரிந்து சென்ற உள்ள அணியெல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பாக்குறாங்க, மீண்டும் அதிமுகங்கிற வேலையை பாக்குறாங்க. அதுல எடப்பாடி என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது மிக முக்கியமானது. எடப்பாடி அவர்கள் இன்னும் செங்கோட்டையன் கட்சியில இருந்து நீக்கலாம், கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிருக்காரு இல்லையா? கட்சியில இருந்து நீக்கப்படுவார் நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் நீக்கணும். அதுல எடப்பாடி நிதானிக்கிறாரா, அசெப்ட் பண்றாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நான் எடப்பாடியை அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தெரியும், நான் எடப்பாடியை பற்றி பேசும்போது உங்களுக்கு நான் தெரியும். அப்ப நீக்குனா அதுல கேபி முனுசாமி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் போர்க்கொடி கொடுத்து தூக்கிடுவாங்களோங்கிற எண்ண ஓட்டமும் அதுக்குள்ள ஓடுது. வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் அவங்க எடப்பாடி கூட நிற்கலாம். அவங்களுக்கு எல்லாம் சாஃப்ட் கார்னர் இருக்கா செங்கோட்டையன் இது?
எடப்பாடியை முன்னிறுத்தி ஜெயிக்காதுங்கிறது வேலுமணிக்கு தெரியாதா? சிவி சண்முகத்துக்கு தெரியாதா? KP முனுசாமிக்கு தெரியாதா? ரெட்டெல்லாம் அவர்கிட்ட இருக்கனால பேசாம இருக்காங்களே தவிர ஜெயிக்காதுங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெள்ள தெளிவாகவே நுணுக்கமா விஷயங்கள் தெரிஞ்சாலும் அடுத்த கட்டமா அவங்களால என்ன பண்ண முடியும்? எடப்பாடி எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல இல்லையா? அதுதான் எடப்பாடியே ஒத்துக்கூட வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் மாதிரி ஒரு எல்லா ஜாதியும் ஒத்துவிடக்கூடிய ஒருத்தர் சிஎம்மா சொல்லலாங்கிற அளவுக்கு அவங்க நகர்வுகளை செய்வாங்க. ஏன்னா அவங்க எடப்பாடியை முன்னிறுத்தி களத்துக்குள்ள அவங்களும் தோல்வி வளையத்துக்குள்ளதான் போவாங்க. ஸோ அந்த நீர்பூத்த நெருப்பாட்டு வெளிப்படலைனாலும் கூட உள்ளுக்குள்ளே அந்த அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கு. அந்த அதிருப்தி குரல்கள் வெளிப்படலை. ஆனா அந்த அதிமுக அனுதாபிகள் பேசுறாங்கல்ல, அவங்க பேசும்போது சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, அதெல்லாம் நம்பக்கூடிய தன்மையில தான் இருக்குது. எடப்பாடி அடமண்டா இருக்கிறாரு. அவர் என்ன முன்வைக்கிறாருன்னா 20% ஓட்டும் பிரதமர் கேண்டிடேட் இல்லாம என்ன முன்னிறுத்தி இழந்த ஓட்டு, எனக்கான ஓட்டுங்கிறத அவர் முன்னெடுக்கிறாரு. அப்போ அவர் இன்னைக்குள்ள சூழ்நிலையில ரொம்ப ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா என்ன பார்க்குறோம்னா, சசிகலாவை வேண்டான்னு டெல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல சசிகலாவை தவிர்த்துக்கிட்டு மற்றவங்க இணைங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துக்குள்ள சசிகலா இல்லாததுனால டெல்லிக்கு ஆசீர்வாதம் நிர்மலா சீதாராமனோட போன்றவர்களோட அந்த ஹேண்டெல்லாம் இதுல இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. 3 பேரும் ஒன்னா வந்தது இல்ல. ஆமா, ஏன்னா நிர்மலா சீதாராமன் அந்த ஐயா மூப்பனார் நினைவு விழாவில் ஜெயலலிதாட்ட உட்கார்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்தார். பாத்தீங்களா நீங்க? நான் போய் சொல்லலை. பட் எடப்பாடி உடனே விட்டு கொடுத்துக்கிட்டு போயிடுவாருன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த பிஹேவியர், அந்த பாடி லாங்குவேஜ் அன்னைக்கு ஜெயலலிதா கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தை நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு அவர் கொடுத்ததை நாம கண்கூடா பார்த்தோம். மோடிக்கு ஒரு லாயலிஸ்ட், அவங்க ஒரு திறமையான ஒரு அமைச்சர் தான். ஸோ அவருக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையார் ரோலில் ஏதோ முக்கியத்துவம் இருக்குங்க தான் அவர் அதை பார்க்குறாரு. பட் சசிகலா வேண்டாம் நீங்க சேருங்கன்னு சொன்னதுலேயும் டெல்லி கூட ஒரு ஹேண்ட் இருக்குங்கிற ஒரு தகவல் ஓடுது. ஸோ இதுல இந்த 3 பேர் அணியில சசிகலா அணிய வாய்ப்பு இல்லையா? அப்போ சசிகலா வேண்டாங்கிற ஒரு கருத்து டெல்லிக்குள்ள இருந்து ஒரு குரல் வந்திருக்கு. அதே கருத்து தான் இவங்க 3 பேர்கிட்ட இருக்கான்னு கேட்குறேன். 3 பேரும் சசிகலா இல்லாம தானே தேவரையாவுக்கு ஆரத்தி எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால எடப்பாடிக்கு எதிராக டெல்லி பிளே பண்ணுவாங்க. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதுலே ஒரு பிரச்சனை ஆகும். எடப்பாடியை தவிர என்டிஏக்கு இன்னொரு சிஎம் கேண்டிடேட் கொண்டு வரலாம், அதிமுகல இருந்தே செங்கோட்டையன் போன்றவர்களை ட்ரை பண்ணலாம் என்கிற இதுவும் ஒரு டெல்லிக்குள்ள ஒரு அரசியல் கணக்குக்குள்ள ஒரு கணக்கு ஓடுது. இதனால டெல்லி குறிப்பா சசிகலா வேணாம்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் சசிகலாவை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அவங்களுக்கு இருக்க ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறாங்களா முக்குளத்தூர் சமூகத்துல? சசிகலா பொறுத்தளவுல தீயை கொளுத்தி விட்டது நாம தான். மீண்டும் அதை திரும்ப திரும்ப பேச வேண்டாம்னு நான் கருதுறேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை திரும்ப திரும்ப பேசாண்டாம். சசிகலாவும் ஸ்டேச்சர் உள்ளவங்க தான். ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி. ஜெயலலிதா மரணத்தில் அவங்களுக்கு துளியும் சம்பந்தம் கிடையாது. பட் அது நடந்த ஒரு அரசியல். இப்பவும் அந்த பார்வை கடைசியா சிபிஐ கேஸ்ல அவங்க அக்யூஸ்ட் ஆயிருக்காங்க. ரெய்டு அவங்க சம்பந்தப்பட்ட கம்பெனியில நடந்திருக்குதுன்னு சொன்னா நீங்க அதெல்லாம் பொருத்தி பார்த்துக்கணும். அதனால அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டு பண்ணுனா நல்லா இருக்கும்னு டெல்லிக்குள்ள இருந்து விஷயம் தெரிஞ்ச ஒரு தரப்புகள் ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி போகுது, எந்த அளவு போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டெல்லி கொடுக்குற அழுத்தத்துக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க. எடப்பாடி அவர்கள் அதுக்கு இறங்கி வருவார் நினைக்கிறீங்களா? எடப்பாடி ஹார்டர் நட் டு கிராக். அவர் கட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கிறார். அதிமுக தன் கட்சின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு சசிகலா அம்மையாரை வச்சு டெல்லி ஜெயலலிதாவை விளையாடின விளையாட்டு அவருக்கு தெரியும். ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். நீங்க இப்போ பொது புத்தியில நிறைய பேருக்கு தெரியாது, ஐயாவுக்கு தெரியும். அவருக்கு மகன் முதன் பழனிசாமி கிட்ட ஐயா பேசியிருப்பாரு. அப்போ ஒரு ராஜ்யசபா எம்பியை வச்சு ஜெயலலிதாவையே என்ன விளையாட்டு விளையாடிட்டாங்க. அதனாலதான் அவர் 2024 கூட சீமான் சொல்றாரு 2 மந்திரி வந்திருக்கும் ஜெயித்திருக்கும்னு சீமான் சொல்றாரு. எடப்பாடி ஐயா அதை பார்க்கல. அவர் என்ன பார்க்கிறாருன்னா 2 மந்திரி வந்தா அந்த 2 மந்திரியும் தனக்கு எதிராக பாஜக ஆளாட்டு அரசியல் பண்ணுவான். இங்க தூத்துக்குடி மேயரா இருந்தவங்க அம்மையார் சசிகலா புஷ்பா அவர்களே ஜெயலலிதாவை கண்ணுக்குள்ள வரல விட்டு ஆட்டி பார்லிமெண்ட்ல ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச வச்சு ஜெயலலிதாவுக்கு பெரிய ஷாக்கை கொடுத்து எல்லாரும் காலில் விழக்கூடிய டைம்ல நம்ம காலில் விழுந்த ஒரு பெண்மணி நம்மளை இப்படி நேருக்கு நேரம் அடிச்சுட்டாளாங்கிற ஒரு ஷாக் ஆகி அதுல பிஜேபி பின்பலம் பாஜகவின் பின்பலத்துல கேஸை அவங்க விளையாட போறாங்களோ என்ன போறாங்களோன்னு ஜெயலலிதாவை சைக்காலஜிக்கலா அதுல உடஞ்சி போயிட்டாங்க. எஸ்டிஎஸ் விவகாரம் எம்ஜிஆருக்கு எப்படி பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்ததோ அதை விட பெரிய தாக்கத்தை எஸ்டிஎஸ் ஒரு பெரிய லீடர், எம்ஜிஆருக்கு இதாக இருந்த ஒரு கிராமப்புற பரம்பரை அதிகாரிகளை ஒழிச்சு அதில் பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்த ஒரு பெரிய சமூக நீதி புரட்சியாளர். அவரு ஒரு பெரிய ஆளு, ரெவன்யூ மினிஸ்டர்,
நம்பர் 2ங்கிற லெவலில் இருந்தவர். அவரோட இது எம்ஜிஆருக்கு எவ்வளோ ஒரு ஷாக்கை கொடுத்ததோ அதை விட சசிகலா மூலமாக டெல்லி காட்டின விளையாட்டு வந்து பெரிய ஷாக்கை கொடுத்துக்குன்னு சொல்லும்போது டெல்லி விஷயத்தில் எடப்பாடி ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருப்பார். குறிப்பாக சீமான் சொல்கிற மாதிரி கூட்டணி வச்சு 2 மத்திய அமைச்சர் ஆனால் அந்த 2 மத்திய அமைச்சரும் டெல்லி ஆளாக மாறிடுவாங்க. இவர் கட்சியை பிடிக்கிறதுல அவங்க தொல்லையை கொடுத்துட்டு இருப்பாங்கிறதுனால பிடிச்ச கட்சியை விட்டுறக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி தெளிவாக இருக்கிறாரு. இனிமேல் எடப்பாடியை ஒரு முக்குலத்தோரை வச்சு ஃபைட் பண்ண முடியாது. பட் முக்குலத்தோர் பேக்கிங்கோட இன்னொரு கவுண்டரை வச்சு ஃபைட் பண்ணலாம். கொங்கிலே அதர் காஸ்ட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செங்கோட்டையன் வச்சு ஃபைட் பண்ணலாம்னு இவங்க முடிவு. செங்கோட்டையனை வச்சு ஃபைட் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? செங்கோட்டையன் வந்து முதல்ல 10 நாள் கெடு அப்படின்னு சொல்லும்போது அவர் மேல மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு. ஆனா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா 10 நாள் நான் எங்க கெடு கொடுத்தேன் எடப்பாடி அவர்களுக்கு அப்படின்னு சரண்டர் ஆகிற மாதிரி சாப்பிட்டு டோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரண்டர் ஆகல, அடிக்க முடியலன்னு வேணா ஒத்துக்கிடும். சரண்டர் ஆகல. ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன, எருமை எடப்பாடியை வச்சு செங்கோட்டையனுக்கு என்ன இருக்கு, அவரெல்லாம் சீமா சொல்லாண்டாங்கிற முடிவுக்கு செங்கோட்டையன் வந்துட்டார். செங்கோட்டையனுக்கு எடப்பாடியும் டிக்கெட் கொடுக்க மாட்டாருங்கிறது எடப்பாடி ஆதரவாளர்கள் பேசினாங்க. செங்கோட்டையன் நினைத்தாரா நம்ம வந்து இந்த மாதிரி கெடு கொடுத்தோடனே நமக்கு பின்னணியில வந்து எடப்பாடி விரும்பாத தலைவர்கள் வருவாங்க, கண்டிப்பா யாரும் வரல, கண்டிப்பா நினைச்சாரு. அது ஏமாற்றம், கண்டிப்பா நினைச்சாரு. அது ஏமாற்றம். ஆனா செகண்ட் ட்ரிப் வந்து செங்கோட்டையன், ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு செங்கோட்டையனையும் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க, செங்கோட்டையனை வச்சு பிளந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு தோற்றம் செங்கோட்டையனை சீமா சொன்னார்னு சொல்லிடுவாங்கலாம். யாரு என்னங்கிற ஒரு தோற்றம் வரும்போது தான் எடப்பாடி 20ஐயும் பிஜேபிக்குள்ள கொண்டு வந்தார். அதற்கு பிறகும் செங்கோட்டையனை வந்து அவங்க பார்த்தது, பட் அதை வெளிப்படுத்தல. அது டெல்லியில ஏதோ ஒரு மூவ் நடக்குங்கிறது தான் தோணுது. அந்த மூவ் எடப்பாடியை சிஎம்மா சொன்னா அதிமுக ஜெயிக்காது. காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் கம்யூனிட்டிக்கு எதிர்ப்பு கிடையாது, பிராமணருக்கும் எதிர்ப்பு கிடையாதுங்க. இப்போ நான் இதை சொல்றதுனால எனக்கு இன்னும் பிராமணனுக்கெல்லாம் ஜாலர் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, ஹெச் ராஜா, இலகணேசன் இவங்களை மீறி என் கருத்தியல்ல டெல்லி டீமோட நம்ம ஜெயித்தோங்கிறத ஓப்பனா சொல்லக்கூடியவங்க தான். பட் அதே டைம்ல பிராமண சமுதாயத்துக்கும் எதிர்ப்பு கிடையாது, இசைவேளாளர் சமுதாயத்துக்கும் எதிர்ப்பு கிடையாது. காரணம் அவங்க சிறிய எண்ணிக்கை சமுதாயம். எந்த சமுதாயத்துக்கும் அவங்களால எந்த ஒரு ஆபத்தும், சொத்து தகராறோ, வாய்க்கா தகராறோ, வரப்பு தகராறோ, காவல்துறையில் தகராறோ எதுவும் அந்த சமுதாயத்துக்கு கூட இருக்காது, பிராமணர் இசைவேளாளர் போன்றதுல. பட் எடப்பாடி பழனிசாமி எதிராக இவர் வந்து ஒரு காஸ்டிஸ்ட்ங்கிற ஒரு பார்வையும் ஒரு இதுவும் கடுமையா இருக்குது. 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்ததுல இவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து நான்வன்னியர்கள் மத்தியில மிக கடுமையா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா அதிமுகவின் பேக்கிங் கம்யூனிட்டின்னு 90 தொகுதிகளில் டெல்டா டு அப்பர் சவுத்து பரவலா கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சிட்டிக்குள்ள இருக்கிறாங்க, பரவலா இப்ப எல்லா இடமே அவங்க பரவிட்டாங்க. அப்படி ஒரு பொலிட்டிக்கலா விழிப்புணர்வு கொண்ட ஒரு கம்யூனிட்டியும் அவருக்கு எதிர்ப்புன்னு சொல்லும்போது இவரை மையமா வச்சு முக ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுன்னு டெல்லியும் கருதுறாங்க, பலரும் கருதுறாங்க. அப்போ இவரோட ஒப்புதலோட சிஎம் கேண்டிடேட் யார்? டெல்லி கருதுறாங்க. டெல்லியில வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னா அந்த டெல்லியில இருக்கவங்க அமித்ஷா, மோடியா? ஏன்னா அவங்க இருக்கிறது தான் இறுதி முடிவு இல்லையா? அமித்ஷா, மோடி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்களா? எடப்பாடி தலைமையில மோடி இதுக்குள்ள இன்னும் வரல. ஒருவேளை அவர்களுக்கு அதே மைண்ட் செட்ல தான் இருக்காரா, எடப்பாடி தலைமையில போனா கண்டிப்பா தோல்விதான் அப்படின்னு? அந்த எண்ண ஓட்டம் நிர்மலா சீதாராமன் போன்றவங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்குது. அமித்ஷா இப்போ பீகார் இதுல ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்கிறாரு. பீகார் முடிஞ்சும் பிறதான் தமிழ்நாட்டை தான் கவனத்துக்கு வருவார். ஆனா எடப்பாடி சிஎம்னா நான் வெள்ளாள கவுண்டர், நான் வன்னியர், முக்குலத்தோர் எதிர்ப்புன்னு 3 பெரிய பிளாக் எதிர்ப்பு இருக்குங்கிறத டெல்லி ஹோம் மினிஸ்ட்ரி, ஐபி எல்லாமே ரிப்போர்ட் பண்றாங்க. எல்லாத்துக்குமே அது தெளிவா தெரியுது. அதே போல இந்த 3 பேர் வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி அவர்களும் சரி பல முறை வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் தனித்தனியே 2 பேரும் சந்திச்சு பேசியிருக்காரு. இன்னைக்கு 3 பேரும் ஒன்றா பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு 6 மாதம் தான் இருக்குது. எடப்பாடி அவர்கள் இறங்கி வர மாதிரி தெரியல. ஒருவேளை எடப்பாடி அவர்கள் முரண்டு பிடித்தா இவங்க 3 பேரோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு எனக்கு தெரியுது, அதை நான் இப்ப வெளிப்படையா சொல்ல விரும்பல. அப்படி இல்லை சார், ஊடகமா பேசுறீங்க. உங்க சிவாட்ட தான் நம்ம பேச போறோமே. இது அவங்களோட முதற்கட்ட முயற்சி வெற்றி பெறணும்னு அவங்க நிற்கிறாங்க. அது வெற்றி பெறாதுங்கிற முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நான் போக வேண்டாம் நான் இந்த இன்னைக்குள்ள சூழ்நிலையில நான் நினைக்கிறேன். அவங்க எடப்பாடி அல்லாத ஒரு சிஎம் ஒருத்தரை கொண்டு வந்தா களத்துக்குள்ள நின்று ஃபைட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பை எடப்பாடி கொடுக்கறதுக்குள்ள சூழ்நிலைகள் மிகவும் குறைவு. என்றாலும் டெல்லி அழுத்தங்கள் எல்லாம் எடப்பாடி என்ன ஆகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்த்துட்டு அடுத்த கட்டம் நம்ம அவங்களும் முடிவெடுப்பாங்க, நம்மளும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத சிவாகிட்ட நானும் சொல்றேன். ஏன்னா செங்கோட்டையன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஓபிஎஸ் ஐயா நீங்க சிஎம்ஆர் கண்டினியூ ஆனால் காமராஜ் மாதிரி வருவீங்கன்னு நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன். அப்போ அவர்கிட்ட எனக்கு தொடர்பு கூட கிடையாது. இப்போ தொடர்பு பழகி பார்க்கும்போது ரொம்ப தங்கமான மனுஷன். தினகரன் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன், பொலிட்டிக்கலா குய்வைவான ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் லீடர். ஸோ 3 வருடமே எனக்கு நல்ல நட்பும் தொடர்பு இருக்குங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அந்த வகையில் அவங்க முதற்கட்ட அவங்க வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க.
அதுக்கு நெகட்டிவா ரெண்டாம் கட்டத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். முதற்கட்டத்தில் அவங்க முயற்சிகள் வந்து எடப்பாடியை நோக்கி ஸ்ட்ராங்கா போட்டு எடப்பாடியும் யதார்த்தத்தை உணரட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்க 3 பேர் வந்து பசும்பொன் போறதுக்கு முன்னாடியே எடப்பாடி அவர்கள் போய் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது அவங்க 3 பேர் இன்னைக்கு ஒன்னா வராங்களே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதே, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னாரு. இப்போ வந்துட்டாங்க, வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க. எடப்பாடி அவர்கள் என்ன நினைப்பாரு? இவங்க 3 பேர் ஒண்ணு இருந்தாங்க, 2 பேரை ஏற்கனவே அடிச்சிட்டாரு. செங்கோட்டையனை மீது தாக்குதல் நடத்ததுக்கு எடப்பாடி அச்சப்படுறாரு. அந்த இது செங்கோட்டையனுக்கு அச்சப்படலைன்னா இன்னைக்கு உடனே நீக்கிடுவாரு. நீக்கிறோம் அசெப்ட் பண்ணிட்டாரு லீடர்னு சொல்லிட்டு போறாங்க. ஓகே, எனக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம கண்ணெதிர ஒரு சம்பவம் நடந்த போது மாத்தி மறிச்சு பேச முடியாது. செங்கோட்டையனுக்கு உள்ளேயும் ஆதரவு இருக்குமோன்னு எடப்பாடி யோசிக்கிறார். ஸோ செங்கோட்டை மேல நடவடிக்கை எடுக்கிறது நிதானிக்கிறாரு. அதுவும் சசிகலாவை தவிர்த்துக்கிட்டு இவங்க 3 வரும்னு சொல்லும் போது டெல்லி பிளஸிங்கும் இருக்குமோங்கிற எண்ண ஓட்டமும் எடப்பாடிக்கு ஓடும். ஸோ என்ன பண்ண போறாரு எடப்பாடிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்டர் வெயிட் பண்ணல. அவரும் கட்சியை எடப்பாடி கட்சியா பிடிச்சி மிதுன் பழனிசாமி கிட்ட கொடுக்கணுங்கிறதா அவருக்கும் நோக்கம். அதனாலதான் எங்க நோக்கத்தை மீறி ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு மிதுன் பழனிசாமி தம்பி தொழிலதிபர் வாழ்க, அது வேற விஷயம், தம்பி மேல பாசம் தான். அவர் அந்த கருத்தை சொல்லது காரணமா அதுதான். ஸோ அவங்க கட்சியை தங்களோட கைக்குள்ள கொண்டு வந்து அதை மகனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறார். இது இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல இயல்பான ஒண்ணுதான். அதை அவங்க நினைக்கும் போது இந்த இதுக்கு அவரு இடம் கொடுப்பாரா, ஒத்து வருவாராங்கிறது அவர் தானே சார் கடுமையா விமர்சனம் பண்றாரு. மிகப்பெரிய மிதுன் பழனிசாமி அவர் கொண்டு வந்தா அவர் மீதே விமர்சனம் திரும்ப தெரியாதா? அரசியல்வாதி விமர்சனங்கள் எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கணுமா? நீங்க கலைஞர் வந்து ஒன்றையாள் சர்வதிகாரம்னு சஞ்சய் காந்தியை சொல்லாததா? அப்புறம் அதே கலைஞர் வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சஞ்சய் காந்தியை பெரிய சக்தியா பயன்படுத்தி களம் காணாததா? ஸோ சஞ்சய் காந்தி தான் எம்ஜிஆர் ஏமாத்திட்டாருன்னு கலைஞருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த 80 வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்தது சஞ்சய் காந்திக்கு பொலிட்டிக்கல் மூவ் தான். இதெல்லாம் அரசியல் சகஜம்தான். இன்னைக்கு கட்சிகள் எல்லாம் கம்பெனியா மாறிட்டு. அப்ப ஜெயலலிதா அவங்களுக்கு வாரிசு இல்லை, அவங்க தோழியே பெருசா வச்சிருந்தாங்க. இவருக்கு பிராண்டிங் இது அதெல்லாம் பண்ணக்கூடிய பையன், ஒரே பையன், அவனை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அது தன்னை பலப்படுத்திக்கிட்டு தான் முதுனை கொண்டு வர முடியும். அவரை பலப்படுத்தலே சிக்கல் வந்துன்னா முதுனை கொண்டு வர முடியாது. இதுதாங்க உண்மை. இது சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். முதுன் தலையிடுறாரு, அவர் தான் ஆப்ரேட்டிங்கா இருக்காருன்னு தெரியும். பிள்ளையார் சுனி போட்டாச்சுன்னு விஜய் பற்றி சொல்லும் போது விஜயும் எடப்பாடியும் பேசியா அதை சொன்னாரு. அப்ப எடப்பாடிக்கு நம்பிக்கை உரிய ஒருத்தர் விஜய் கூட பேசியிருக்காங்க. அந்த நம்பிக்கை உரியவர் யாரு? அவர் தான் எடப்பாடிக்கு பிறகு அதிமுகவை என்கரேஜ் பண்ணோன்னு அவர் கொண்டு போவாரு. அது வர அந்த இடம் வர்றது வர ஸ்டாலின் வாரிசு அரசியல், உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எடப்பாடி அவர்கள் சொன்னது நம்பிக்கைக்குரிய யாரோ பேசியிருக்காங்கன்னா அது நம்பிக்கைக்குரிய யாருங்கிறது விஜய்க்கு தெரியும், பேசின அவருக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை உங்க நேரத்துக்கு எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.